நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சொல்லாம கொள்ளாம இந்த பிரியா எங்க போயிட்டா? குடும்ப பொறுப்பை ஏத்திருக்கா இல்ல, அதனால இன்னைக்கு ஏதாவது ஒரு பெரிய பொறுப்பான வேலைய பார்த்துட்டு வரதுக்காக போயிருப்பா. சரி, தியாகராஜும் தேவராஜும் வர்ற டைம் ஆச்சு. அதுக்குள்ள சமையல் செய்யணும். இன்னைக்கு ஒரு நாள் உங்கள யாராவது ஒருத்தர் சமையல் பண்ணக்கூடாதா? அத்தை, நாம ஏன் செய்யணும்? குடும்ப பொறுப்பை ஏத்துக்கிட்டது அவதானே, அவளே வந்து பண்ணட்டும். சீதா, அவளுக்கு போன் பண்ணி பாரு. அத்தை, ஸ்விட்ச் ஆஃப்னு வருது அத்தை. சரி, நீ வச்சுட்டு வா. பாத்தியா சுமித்ரா, உன் மருமகளை வெளியில போறேன்னு சொல்லிட்டு போகல, அட்லீஸ்ட் வரத்துக்கு லேட் ஆகும்னு ஒரு கால் கூட இன்னும் பண்ணல. சரி, நாமளா போன் பண்ணி தெரிஞ்சுக்கலாம்னா செல்ல ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கா. அவ வரட்டும் சித்ரா, என்ன ஆச்சுன்னு கேக்கலாம். அத்தை, பிரியாக்கா வரத்துக்கு நேரம் ஆகும் போல இருக்கு. சாப்பாடு வேற செய்யல. இன்னைக்கு ஒரு நாள் அக்காக்கு பதிலா நான் சமையல் செய்யறேன். தயவு செஞ்சு வேண்டான்னு சொல்லிடாதீங்க அத்தை. ஆமாம்மா சித்ரா, சரின்னு சொல்லு. சீதா, நீ ஏன் செய்யணும்? சுமார். யாருமே வந்து கதவை திறக்க மாட்டாங்க. கதவை திறக்கணும்னு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம இருக்காங்க. ஏய் சீதா, வேகமா வந்து கதவை திற. அத்தை, நீங்களா? நானேதான். வீட்டு மகாராணி, நீங்க வேலையை முடிச்சிட்டு ரொம்ப அசதியா வீட்டுக்கு வருவீங்க. கதவை திறந்து விடணும்ல. அத்தை, அது ஆமா, மகாராணி அம்மா இவ்வளவு நேரம் எங்கம்மா போயிருந்தீங்க? இல்ல அத்தை, என் ஃப்ரெண்டு ஒருத்தி அமெரிக்கால இருந்து வந்திருக்கான். பார்த்து 4 வருஷம் ஆச்சு. அதான் அவளை பார்த்துட்டு வர போயிருந்தேன். ஓ சித்ரா, வாசல்ல நின்னு எதுக்கு பேசுறீங்க? உள்ள வந்து பேசுங்க. இது பார் பிரியா, உனக்கு உன் ஃப்ரெண்ட் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி இந்த வீட்ல இருக்கிறவங்களும் உனக்கு முக்கியம். அதை விட்டுட்டு இவ்வளவு லேட்டா வந்தா என்ன அர்த்தம்? சாரி அத்தா. என்ன சாரி? சாரி கேட்கறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்ல. வீட்ல சமையல் செய்யணுமே, வீட்ல இருக்கிறவங்க எல்லாரும் சாப்பிட்டாங்களா இல்லையான்னு உனக்கு அக்கறையே இல்லையா? ஏன் அத்தா, சீதா சமையல் பண்ணலையா? எப்பவுமே அவதானே பண்ணுவா. அது நேத்து வரைக்கும். என்னையில இருந்து நீதான் சமைக்கணும். அத்தா, நான் சமைக்கணுமா? ஆமா, நீதான் பண்ணணும்.
வீட்டு பொறுப்பை எடுத்துக்கிட்டல, இனிமே நீதான் வீட்ல இருக்கிறவங்களுக்கு என்னென்ன வேணுமோ கேட்டு பண்ணி கொடுக்கணும். அப்படியா? சரி அத்த, இப்பவே மங்கா கிட்ட சொல்லி பண்ண சொல்றேன். மங்கா பண்ற மாதிரி இருந்தா நாங்க எதுக்காக இவ்ளோ நேரம் காத்துட்டு இருக்கணும்? போ, போய் எல்லாரும் வரத்துக்குள்ள சமையல செஞ்சு வை. என்ன அப்படி பாக்குற? உன்கிட்ட தான் சொல்லிட்டு இருக்கேன். போ. சித்ரா, எல்லா வேலையும் அவளே பார்க்க சொன்னா அவளுக்கு கஷ்டமா இருக்காதா? நாம ஒண்ணும் வலுக்கட்டாயமா குடும்ப பொறுப்பு அவகிட்ட குடுக்கலையே. அவ்ளோ பேசினால குடும்ப பொறுப்புனா எவ்ளோ கஷ்டம்னு அவளுக்கும் தெரியட்டும். சீதா, போ, போய் உன் வேலையை பாரு. நான் சந்தோஷமா இருந்தா யாருக்குமே பிடிக்காது. சமையல் செய்யு என்ன டார்ச்சர் பண்றாங்க. எப்படி பண்றது? உங்களிடம் தாங்க முடியலையே. அம்மாவுக்கே போன் பண்ணி கேட்போம். இது ஒண்ணு. வீட்டுக்கு போயிட்டியா? அப்பப்பா, அந்த பியூட்டி பார்லருக்கு போனது எவ்வளவு நல்லா இருக்கு தெரியுமா? ஏமா, எனக்கு இன்னொரு தடவை போகணும் போல இருக்கு. இன்னும் பியூட்டி பார்லர் நினைப்பிலே இருக்கியாமா? ஆமா. அது இருக்கட்டும். ஐயோ, நான் இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டேமா. என்னாச்சு பிரியா? வீட்ல இருக்கிறவங்க எல்லாருக்கும் நான் சாப்பாடு செய்யணுமா? ஏ, இத்தனை நாளும் அந்த சீதா தானே சமைச்சிட்டு இருந்தா? ஆமாமா, இனிமே நான் தான் பண்ணணுமா. ஏன்? ஏன்னா இந்த வீட்டோட பொறுப்பை ஏத்துக்கிட்டேன்ல, அதுக்காக தான். குடும்ப பொறுப்பை ஏத்துக்கிட்டு எல்லாரையும் அதிகாரம் பண்ணிக்கிட்டு நிம்மதியா இருக்கலாம்னு நினைச்சா வீட்டு வேலையெல்லாம் என்ன செய்ய சொல்றாங்கம்மா. இதுக்கு ஏன் நீ கவலைப்படுற? இத பாரு, எல்லார் கண்ணுக்கும் நீதான் வேலை செய்யற மாதிரி தெரியணும். ஆனா நீ பண்ணக்கூடாது. அப்படின்னா வேலை செய்யத்தான் அந்த சீதா இருக்கால, அவளை சமைக்க சொல்லு. அது முடியாதுமா. அந்த சித்ரா தேவி எப்ப பார்த்தாலும் சீதா பக்கத்திலேயே இருக்காமா. பிரியா, ஏதாவது செஞ்சு அந்த சீதாவை வச்சு உன் வேலையை சாதிச்சுக்கோ. சரிம்மா, ட்ரை பண்றேன். ஆ, ம். ஐயோ, இந்த சீதா எங்க இருக்காளோ, என்ன பண்ணிட்டு இருக்காளோ? சீதா, நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சீதா. என்னக்கா? உன்னால ஒரு காரியம் ஆகணும் சீதா. என்னதுக்கா? அத்தை நான் சமையல் செய்யணும்னு சொல்லிட்டாங்க. ஆனா உதவிக்கு யாருமே இல்ல சீதா. அதுக்கு நான் என்னக்கா பண்ணணும்? ஒண்ணும் இல்ல, நீ கூட வந்து நில்லு. எப்படி சமையல் செய்யணும்னு சொல்லு, நான் சமைக்கிறேன். வேணாக்கா, அத்தை பார்த்தா திட்டுவாங்க. உங்க அத்தைக்கு தெரியாம நான் பாத்துக்கிறேன். பாருடி, இது என்னோட பிரஸ்டீஜ் ப்ராப்ளம். எனக்காக செய்ய மாட்டியா? அப்படி இல்லக்கா, உங்களுக்கு உதவி பண்ண முடியாதுன்னு நான் சொல்ல வரல. ஆனா ஏற்கனவே இந்த மாதிரி உங்களுக்கு உதவி பண்ண போய் எவ்வளவு பிரச்சனை வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா?
இங்க பாரு, நீ எனக்கு உதவி பண்ணலனா என் மான மரியாதைலாம் போயிடும்டி. அது உனக்கு பரவாயில்லையா? அப்படி இல்லக்கா. அது சீதா, எதுவும் சொல்லாத. நான் சொல்ற மாதிரி செய். நீ தான் எனக்கு செய்யணும். ப்ளீஸ் வாயேன், என் கூட வாயேன். ப்ளீஸ் 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 ப்ளீஸ். வா வா வா. பிரியா, சொல்றது என்ன சமையலெல்லாம் ஆயிடுச்சா? ஆயிட்டே இருக்காத்த. சரி, சீதாவை கூட்டிக்கிட்டு எங்க போற? ஒன்னும் இல்ல அத்த, எனக்கு கொஞ்சம் டயர்டா இருந்துச்சு, அதனாலதான் சீதாவை உதவிக்கு கூட்டிட்டு போறேன். நான் சொன்னது நீ மட்டும் தான் சமையல் செய்யணும்னு. எதுக்காக சீதாவை உதவி கூட்டிட்டு போற? இல்ல அத்த, டைம் வேற ரொம்ப கம்மியா இருக்கு. எல்லாருக்கும் செய்யணும்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனாலதான் சீதாவை ஒரு சின்ன சின்ன உதவி பண்ணட்டுமேனு கூட்டிட்டு போறேன். சீதாவுக்கு வேற வேலை இருக்கு. வீட்ல யார் சும்மா இருக்காங்களோ அவங்க கிட்ட போய் உதவி கேளு. அதை விட்டுட்டு வேலை இருக்கிறவங்க கிட்ட வந்து உதவி கேட்காத. நீ வா. இப்ப யாருக்கிட்ட போய் உதவி கேட்க? என் அத்தைய கேட்டா அவங்க செய்வாங்களோ மாட்டாங்களோ. இந்த மங்கா எங்க போயிருப்பாலோ தெரியலையே. ஏய் மங்கா மங்கா மங்கா, வா 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 வா. என்னம்மா? எனக்கு கொஞ்சம் கிச்சன்ல ஹெல்ப் பண்ணணும், வா. இல்லம்மா, அது இப்போ என்ன எங்க அத்தை திட்டுவாங்கன்னு நினைக்கிறியா? நீ எதுக்கும் பயப்படாத. யாரையாவது உதவிக்கு வச்சுக்கோன்னு அவங்களே சொன்னாங்க. நீ வா என் கூட. அதுக்கு இல்லம்மா. நீ எதுவும் சொல்ல வேண்டாம், பேசாம என் கூட வா. ஏய் என்ன அப்படியே நிக்கிற? வா என் கூட, வா. அத்தை, ம், இந்த வேலையெல்லாம் முடிச்ச பின்னாடி நான் பிரியாக்காவுக்கு உதவி பண்ணட்டுமா? அது என்ன, அவன் மேல உனக்கு அவ்வளவு அக்கறை? அது இல்ல, அக்கா தனியால சமைக்க கஷ்டப்படுவாங்களேன்னு கேட்டேன். அவளை பத்தி நீ எதுவும் கவலைப்பட தேவையில்லை. நீ உன் வேலையை மட்டும் பார்த்தா போதும். குடும்ப பொறுப்பு வேணும்னு கேட்டால பார்க்கலாம் என்ன பண்றான்னு. சரி, இந்த புடவைங்களெல்லாம் எடுத்து ஹேங்கர்ல மாட்டி கபோர்ட்ல வை. நான் போய் கிச்சன்ல அவ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்துட்டு வரேன். சரியா? இங்க பாரு மங்கா, சமையல நீ தான் பண்ணனு யாருக்குமே தெரியக்கூடாது. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கணும். இங்க இருக்கிறவங்க எல்லாரும் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லணும். சரி சரியா? சரிங்கம்மா. அப்புறம் ரவி கொஞ்சம் காரம் கம்மியா சாப்பிடுவாரு. அவருக்கு தகுந்த மாதிரி செய். சரிங்கம்மா. மங்கா, இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ சும்மா கூட இருந்தா மட்டும் போதும். மங்கா, ஆ? இங்க என்ன பண்ற? அது அத்த, நீங்க தானே யாராவது சும்மா இருந்தா அவங்க கிட்ட உதவி கேளுன்னு சொன்னீங்க. அதான் இவகிட்ட உதவி கேட்டேன். ஆமா, யாராவது சும்மா இருந்தா உதவி கேட்டுக்கன்னு சொன்ன. ஆனா நீ சும்மா இருந்துகிட்டு மத்தவங்கள வேலை வாங்க சொல்லலையே. மங்கா, நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? தண்ணி இல்ல, மோட்டர் போட சொன்னீங்கம்மா. சொன்னேன்ல, ம். போ.
என்ன பார்த்துட்டு இருக்க? ஆபீஸ்ல இருந்து அவங்க எல்லாரும் வரதுக்கு முன்னாடி சமையல் எல்லாம் செஞ்சு ரெடியாவே. பிரியா, என்னம்மா பண்ணிட்டு இருக்க? அத்த, எனக்கு சமையல் செய்ய யாருமே உதவி பண்ண மாட்டாங்க. நானே சமையல் பண்ணணுமா? ஆனா வீட்ல யார் யாருக்கு என்னென்ன பிடிக்கும்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. நீங்க கொஞ்சம் எனக்கு உதவி பண்றீங்களா அத்த? ப்ளீஸ் அத்த. இதுக்கேம்மா தயங்குற? நான் உனக்கு உதவி பண்ணதான் வந்தேன். நீ எதை பத்தியும் கவலைப்படாத. இத பாரு, இந்த முட்டைக்கோசை இப்படி கட் பண்ண கூடாது. பொடி பொடியா கட் பண்ணணும். நீ கட் பண்ணு, நான் மத்த வேலையை பாக்குறேன். லைட்டர் எங்க? இதோ இருக்கு. அந்த நெக்லஸ் பிளாக்மெயில் காரனுக்கு கொடுத்துட்டு ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம்னு நினைச்சா அம்மா வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க. இந்த டைம்ல தினேஷ்க்கு வேற ஃபோன் போகல. இப்போ என்ன பண்ணலாம்? ஓகே, தினேஷ்க்கு மறுபடியும் ஃபோன் பண்ணலாம். Sorry, the mobile you are calling is currently switched off. Please call back in some time or send a voice SMS by dialing star followed by the number. என்ன இது? ஓகே. Sorry, the mobile you are calling is currently switched off. Please call back in some time or send a... ஃபோன் போக மாட்டேங்குதே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பசி தாங்க முடியல, சீக்கிரம் எடுத்துட்டு வா பிரியா. டேய், சும்மா அவசரப்படாதடா. சமையல் பண்றது ஒன்றும் அவ்வளோ ஈஸி இல்லை. கொண்டு வருவாரு. ஆமாமா, அதுவும் பிரியா சமையல் செய்யறானா அவ்வளோ சீக்கிரத்துல முடிச்சிடாது. என்னம்மா டைம் 10 ஆகுது, இன்னும் சாப்பாடு ரெடி ஆகல? ராம், இன்னையில இருந்து பிரியாவுக்கு சமையல் செய்யற வேலை. ஆனா இப்பதான் அவ சமையல் செய்யவே ஆரம்பிச்சிருக்கா. ஏன் சீதா செய்யலையா? இல்ல மாமா, இனிமே எல்லா வேலையும் பிரியாவே செய்யணும். ஏன்னா குடும்ப பொறுப்பாவை ஏத்துட்டு இருக்கால. பிரியா, பிரியா, அத்த, எவ்வளவு நேரமா எல்லாரும் காத்துட்டு இருக்கோம்? சீக்கிரம் வா. இதோ வந்துட்டேன் அத்த. அம்மா, என்னால காத்துட்டு இருக்க முடியாது. எனக்கு ரொம்ப வேலை இருக்கு. நான் கிளம்புறேன். ஏய் ராம், ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுப்பா. இல்லம்மா, டைம்க்கு கரெக்டா சாப்பிடலன்னா எனக்கு ஒத்துக்காது. என் ரூம்க்கு ஒரு கிளாஸ் பால் மட்டும் அனுப்பிச்சிருங்க, நான் கிளம்புறேன். அப்பாடா, அண்ணன் இன்னைக்கு பிரியா செய்யற சமையல் வந்து தப்பிச்சிட்டாரு. ரவி, தமாஷ் பண்ற நேரம் இல்ல இது. பிரியா, இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? இதோ வந்துட்டேன் அத்த. சீக்கிரம் வா.
இத வந்துட்ட அத்தை. 4 பேருக்கு சாப்பாடு செய்யறதுக்கு இவ்ளோ நேரமா? போகட்டு விடு சித்ரா, அவ ஒருத்தையே பண்ணணும்ல, லேட் ஆகாதா என்ன? ஏன் லேட் ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியும் அத்தை. சும்மா அவ பக்கம் சப்போர்ட் பண்ணி பேசாதீங்க. பிரியா, வேடிக்கை பார்க்காம எல்லாருக்கும் சாப்பாட்டை பரிமாறு. உன்னால ராம் சாப்பிடாம போயிட்டான். நல்லா இருக்கே, டேஸ்டா இருக்கு. பாட்டி, டிஃபன் மட்டும் இல்ல, எல்லா ஐட்டமுமே சூப்பரா இருக்கு. கல்பனா, பார்த்தேல்ல, பிரியா கூட நல்லா சமையல் செய்ய கத்துக்கிட்டா. நீ எப்ப சமையல் செய்ய கத்துக்க போற? கல்பனா, என்ன யோசனையில இருக்க? என்னாச்சு உனக்கு? ஒன்றும் இல்லைம்மா. மா, நீங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருங்க, நான் இப்போ வந்துடுறேன்.